அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது என்னோடய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி. அந்த வாய்க்கால் வந்து இங்கே பாருங்க, சின்ன சின்ன போட்டெல்லாம் நிற்குது. இந்த வாய்க்கால் வந்து பெரிய கடலுக்கு போய் சேரும். ஸோ நார்மலாக இன்னும் கொஞ்சம் ஸ்னோ அல்லது வெதர் கொஞ்சம் மைனஸில் போயிட்டோண்டா இந்த தண்ணி கூட ஃப்ரீஸ் ஆகிடும், குளிராகிடும், கல்லாகிடும். ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இன்றைக்கி இங்கே என்னோடய இடத்துல வந்து டென்மார்க்கில் -4 நிற்கிது டெம்பரேச்சர். சூப்பரான நல்ல சமையல் முறைகள், ரெசிபி அண்ட் ஃபுட் ரிவ்யூ ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. சாப்பாடுகளை பற்றின ஒரு என்ன மாதிரி இருக்குது, எப்படி சமைக்கிறாங்கன்றதை பற்றின ஒரு எல்லா இடமும் போய் நாங்கள் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ தரலாம்னு இருக்கிறேன் இந்த பேச்சில். அதோட ஃப்யூச்சரில் வந்து செலிப்ரிட்டி குக்குன்ற மாதிரி ஒரு சாப்டர் ஒன்று இதுக்குள்ளே வரும். மக்களின் பார்வைக்கு கொண்டு வரணும் என்றதுக்காண்டி தான் இந்த யூடியூப் சேனலும் ஃபேஸ்புக் பேஜும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம், உங்களோட ஆதரவு தான் முக்கியம். இதில் பார்க்குறதோடு மட்டும் நிற்காமல் டக்குன்னு போய் லைக்கும் பண்ணி ஷேரும் பண்ணி ஃபாலோ பண்ணணும். அப்படி தான் இனி காலத்தில் வந்து எங்களோட இந்த பேஜ் நல்லா போகும். உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். இன்றைக்கி இது நல்ல ஒரு கிளைமேட், நல்ல ஒரு லொக்கேஷன், என்னென்ன மாதிரியான ரெசிபிகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து. இங்கே பாருங்க, இந்த தண்ணி வந்து கடலுக்கு போகிறது அப்படி தெரியுது நினைக்கிறேன். சின்ன சின்ன நுரிகள் மாதிரி ஓடிக்கொண்டிருக்குது. நார்மலாக பார்க்க தெரியாது. இது வந்து சரியாக எங்களோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற லொக்கேஷன் இது. இங்கே வந்து நாங்கள் ஃப்ரீயாக போட் விடலாம். காப்பர் இந்த போட் பார்க் பண்ணுறது காப்பர் மாதிரி எங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற ரெசிடென்ஸுக்கு மட்டும், இங்கே இருக்கிற ஆட்களுக்கு மட்டும் இப்படி ஒரு செட்டப் பண்ணி தந்துருக்குது எங்களோட கவுன்சில். நார்மலாக நாங்கள் வெளியில் பார்க் பண்ண போட்டுகளை வச்சுருக்கிறதுன்னு சொன்னால் காசு கட்டணும். இப்போ எங்களுக்கு வந்து காசு கட்ட தேவையில்லை. நான் அப்படியே இந்த கரையால் நடந்து போய்கொண்டிருக்கிறேன். பார்க்கலாம். நானும் நார்மலாக வந்து கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு சம்மரில் வாரது பார்த்து நாங்கள் இப்படியான நேரத்தில் வந்து நார்மலாக வந்து ஒரு 3 லேயர்ஸ் போடுவோம். நாங்கள் 3 உடுப்பு போடுவோம். அந்த உடுப்பெல்லாம் இனி அடுத்த ஸ்லோட்டில் எங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த கேட்டகரிகளை வரும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டில். அதுதான் முக்கியம். நம்பி இருக்கலாம், நம்பி வாங்கோ, சந்தோஷமாக போங்கோ. இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சேனல். நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் நாலேஜபிளாகவும் இருக்கும். சும்மா வந்து பார்த்துட்டு போனால் பரவாயில்ல. நாங்கள் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த ரெசிப்பியில் என்னென்ன ரீசன் பிஹைண்ட் த சீன் மாதிரி, இது என்னத்துக்கு போடுறோம், இதில் உள்ள மெடிக்கல் தன்மைகள் என்ன, மருத்துவ குணங்கள் என்ன, ஊரில் எங்கள் ஏக்கல் சமைக்கல வந்து என்னென்னலாம் போடணும். அம்மா அப்பா அம்மா வேறு எல்லாம் சமைக்கல வந்து எல்லாம் போட்டு சமைப்பினோம். ஆனால் சொல்ல மாட்டேன் நம்ம என்னண்டு. இப்போ கொஞ்சம் நாங்கள் படித்து இப்படியான நேரத்தில் சொன்னால் தான் ஒரு ஆதாயம் இருக்குமே, பார்க்குறதா மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, இந்த சைடில் வந்து நார்மலாக வந்து எங்களுக்கு இந்த பாருங்க, இது வீடுகள் இருக்குது. சரியாக இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து அப்படியே வந்து ஒரு போட் மாதிரி. இது வந்து நார்மலாக ப்ரைவேட் ஆக்களும் செய்து வச்சுக்கிறது எங்களுடைய ஆக்கள். இதில் இருந்து நாங்கள் சம்மருக்கு பாபிக்யூ போடலாம், க்ரில் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ரைவேட் மாதிரி இருக்குது. இவை செய்து வச்சுருக்கோம். இந்த வீட்டுக்காரர் ஆக்கள் இங்கே பாருங்கள் போட் வச்சுருக்கணும். இப்படி தான் எங்களுடைய அதுகள் நாங்கள் காமனாக வச்சுருக்கோம். இவை செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக வச்சுருக்கணும். ஸோ இப்போ பாவிக்க மாட்டோம். ஸோ ஸ்னோவுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் லாங்கான வீடியோ கிளிப்பாக இருக்கும். ஏன்னா நான் இதை காட்டணுமெண்டாக்க வேண்டி செய்கிற கிளிப். ப்ராப்பரான எடிட்டிங்கும் செய்ய மாட்டேன். இது ஏன்டா பாருங்க, என்னோடய வீடுகளோட லொக்கேஷனை பாருங்க. இப்படியான இடத்துல நாங்கள் டென்மார்க்கில் இருக்கிறோம்.
இதை விட நல்ல நல்ல லொக்கேஷன்கள் இருக்கும். இப்போ எங்களோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற லொக்கேஷனை மட்டும் காட்டுறேன், ஃப்யூச்சரில் காட்டுறேன். டென்மார்க் மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் வந்து நான் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருக்கிற மக்களோட தொடர்பு கொண்டு அங்கேயெல்லாம் போய் நான் உங்களுக்கு வேண்டிய லைஃப் ஸ்டைல் எல்லாம் காட்டுறேன். என்ன மாதிரி சமைக்கிறோம், என்ன மாதிரி வாலினம் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வீடுகளெல்லாம் அப்படியே இந்த வாய்க்காலோட தண்ணியோட பக்கத்தில் இருக்குது. சம்மருக்கு சூப்பராக இருக்கும். சம்மருக்கு நான் எடுத்து காட்டுறேன். இதே லொக்கேஷனை ஞாபகத்தில் வச்சுருங்க, உங்களை நான் காட்டுறேன். இந்த சம்மருக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குமாங்கடா. கோடை கால இந்த லொக்கேஷன் சேம் பிளேஸ் எப்படி இருக்குதாண்டு. இப்போ எல்லாம் பாருங்கள், மரங்கள் எல்லாம் ஒரு இலையை கூட கொட்டி இருக்காது, எல்லாம் கொட்டுருக்கும். சம்மருக்கு எல்லாம் நல்ல நல்ல பூக்கள் கலர் கலராக இருக்கும். இப்படி மட்டும் இல்லை, அதோட வந்து நாங்கள் வந்து இங்கே இருக்கிற நல்ல ரெஸ்டாரண்ட்டுகள், இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ், எல்லா வகையான ரெஸ்டாரண்ட்டுகளுக்கும் போய் எப்படி சாப்பிடினா ஒன்றும் இல்லை, சமைக்கினா எல்லாத்தையும் பார்த்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுவேன். தொடர்ந்துடுங்க.